अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், எப்பொழுது வரை உறுதியான நிலைநிற்றல் இல்லையோ அப்பொழுது வரை பையத்து முழுமை பெறாது, அதாவது நிறைவடையாது. மனிதன் இறைவனை நோக்கி தனது பாதங்களை எடுத்து வைக்கும் போது வழியில் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் மற்றும் புயல்களையும் சந்திக்க வேண்டி இருக்கின்றது. எப்பொழுது வரை மனிதன் அவற்றை கவனத்துடன் கடக்க மாட்டானோ அப்பொழுது வரை தனது எல்லையை அடைய மாட்டான். கூறுகின்றார்கள், அமைதியின் நிலையில் உறுதியாக நிலைநிற்றல் பற்றி அறிய முடியாது. ஏனென்றால் அமைதியான நிம்மதியான நேரத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மேலும் நண்பர்கள் ஆகுவதற்கு பலரும் தயாராக இருப்பார்கள். எல்லா விதமான துன்பங்களையும் சகித்துக் கொள்பவரே முஸ்தகீம், அதாவது உறுதியாக நிலைநிற்பவர் ஆவார். பிறகு அன்னார் ஓரிடத்தில் இஸ்திகாமத், அதாவது உறுதியாக நிலைநிற்றல் எவ்வாறு கிடைக்கப்பெறும் என்பதனை அறிவுறுத்தியவாறு கூறுகின்றார்கள். ஸலவாத் ஓதுவது உறுதியாக நிலைநிற்றல் கிடைக்கப்பெறுவதற்குரிய சிறந்த ஒரு வழியாகும். அதனை அதிகமாக ஓதுங்கள். ஸலவாத் உறுதியாக நிலைநிற்றல் கிடைக்கப்பெறுவதற்குரிய மிக சிறந்த ஒரு வழியாகும். அதனை மிக அதிகமாக ஓதுங்கள். அதனை சடங்காகவும் பழக்கமாகவும் ஓதாதீர்கள். மாறாக நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகு கருணையை முன் நிறுத்தியவாறு அன்னாருடைய உயர்வு மற்றும் மேன்மையின் முன்னேற்றத்திற்காக அன்னாருடைய வெற்றிகளுக்காக ஓதுங்கள். இதன் விளைவாக துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்ற இனிப்பான சுவையான பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு சந்தர்ப்பத்தில் தனது ஜமாத்தினர்களுக்கு அறிவுரை கூறியவாறு கூறுகின்றார்கள், உள்ளத்தின் உறுதிப்பாட்டிற்காக அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து வாருங்கள். தற்பொழுது நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் சஹாபாக்களுடைய பொறுமை மற்றும் உறுதிப்பாடு, மேலும் அல்லாஹ் தஆலாவுடைய அன்பான நடைமுறை அவருடன் எவ்வாறு இருந்தது, அவருடைய துவாக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டது போன்ற சில சம்பவங்களை எடுத்துரைப்பேன். ஹஜ்ரத் நூர் முகமது சாஹிப் அறிவிப்பு செய்கின்றார்கள், 1906ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி நான் எனது குடும்பத்துடன் பலுஜிஸ்தான் திரும்ப சென்றேன். இவர்கள் பலுஜிஸ்தானில் இருந்து வந்தார்கள். நான் அங்கு சென்றடைந்ததும் எனது ஆசிரியர் மௌலவி சாஹிப் அஹ்லே ஹதீஸ் பிரிவை சேர்ந்த இமாம் மஸ்ஜிதாக இருந்தார். நான் திரும்ப வந்துவிட்டேன் என்பதனை கேட்டதும் என்னை தேடினார். அதாவது இந்த சஹாபி காதியான் வந்திருந்து பைய செய்துவிட்டு திரும்ப சென்றிருந்தார்கள். அந்த இமாம் கூறினார், மிர்சா சாஹிப் நூல்களில் சரியாகத்தான் எழுதுகிறார், ஆனால் மறைவாக வேறொன்றை கூறுகிறார்.
அதாவது கூறுவது ஒன்றாகவும் எழுதுவது ஒன்றாகவும் இருக்கின்றது, மேலும் தனது சீடர்களுக்கு கூறுவது வேறொன்றாகவும் இருக்கிறது என்றார். ஆகையால் ஹசரத் நூர் முகமது சாஹிப் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் கடிதம் மூலமாக இதனை தெரிவித்தார்கள். பிறகு முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் மூலமாக இதற்கான பதில் கிடைத்தது. அதில் நமது அறிவுரை உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகும். மேலும் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் மற்றும் செயலில் குறைவு ஏற்படுத்துபவர் அல்லது மிகைப்படுத்துபவர் சாபத்திற்குரியவராவார் என்பதாகும். இந்த பதில் மௌலவி சாஹிபுக்கு காண்பிக்கப்பட்ட போது அப்பொழுது அவர் வேறு எதுவும் கூறாமல், அவர் உமக்கும் இல்ஹாம் இறங்கிறதா இல்லையா என கேட்டார். அதாவது அவர் கேலி செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது நான் ஆமாம் என்றேன். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பத்திரிகையில் மக்கள் நம்மை பற்றி இறைவனிடம் கேட்க வேண்டும் என கூறியிருப்பதனை படித்துவிட்டு நான் துவா செய்தேன். எனக்கு இவர் உண்மையாளர் ஆவார், ஏற்றுக்கொள் என இல்ஹாம் இறங்கியது. இதற்கு பிறகு நான் எங்கு சென்றாலும், பஜாருக்கு சென்றாலும், அலுவலகத்தின் உள்ளேயும் வெளியேயும் மக்கள் என்னை கோபமூட்டுவதற்காக கேலி செய்வார்கள். மேலும் பல வகையில் என்னை கோபமூட்டுவதற்காக நான் மசீமோதிடம் பைய செய்து வந்துள்ளேன். பணியாளரிடம் ஒரு வாக்களிக்கப்பட்ட ஹுக்கா கொண்டு வா, வாக்களிக்கப்பட்ட பூனை கொண்டு வா, வாக்களிக்கப்பட்ட காகிதங்களை கொண்டு வாருங்கள், இது போன்ற வீணான கூற்றுக்களை கூற ஆரம்பித்தனர். அவர் கூறுகின்றார், அந்த சமயத்தில் என்னுடைய துவா இதுவாக இருந்தது: இறைவா, ஹஜரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் காரணமாக எனது அந்த துவாவை ஏற்றுக்கொள். மேலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உசூருக்கு விண்ணப்பம் எழுதி வந்தேன். அந்த வகையில் எனது துவா இதுவாக இருந்தது, அதாவது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருள்களின் விளைவாக என்னை பதவி உயர்வுடன் குவைட்டாவில் இருந்து இடமாற்றம் செய். ஏனென்றால் எனது மேலதிகாரி கான் பகதூர் முகமது ஜலாலுத்தீன் CIE அரசியல் ஆலோசகராக இருந்தார். அவரும் அகமதியத்திற்கு மாபெரும் எதிரியாவார். எனவே இறைவா, என்னை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றி என துவா செய்தேன். மேலும் இடமாற்றம் பதவி உயர்வுடன் கிடைக்க வேண்டும் என துவா செய்தேன். கூறுகின்றார், 3 நாட்கள் கூட கழியவில்லை, நான் முஸ்தபா சாஹிப் தாடியுடைய சொந்தக்காரர் ஆகி புதிய இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டேன். அங்கு சென்றதும் நான் தனியாக இருப்பதனை உணர்ந்தேன். பிறகு உசூருக்கு தினமும் ஒரு கடிதம் எழுத ஆரம்பித்தேன். அதன் விளைவாக இறைவனுடைய அருளினால் அங்கு ஒரு வருடத்திற்குள் 12 பேரை அகமதிகளாக்கினேன். மேலும் எந்த அளவு எனக்கு இல்ஹாம்கள் இறங்கின என்றால் இல்ஹாம் இறங்காத நாளே இல்லை. ரிவாயத் ரிஜிஸ்டரில் எழுதக்கூடியவர் கொஞ்சம் முன்னும் பின்னுமாக எழுதியிருக்கின்றார். எவ்வாறு இருப்பினும் அடுத்த அறிவிப்பு தொடர்கின்றது. ஷாதிகான் என்ற பெயரை கொண்ட ஒரு கசாப் கடைக்காரர் இருந்தார். அவர் அகமதியாகிவிட்டார். மேலும் அங்கு மியா குல்மு சாஹிப் இருந்தார். அவர் பலோச் மக்களுடைய தலைவராக இருந்தார். அவருக்கு ஷாதிகான் அகமதியாகிவிட்டார் என தெரிய வந்ததும் அவர் தனது மக்களிடம், கசாப்காரன் ஷாதிகான் கடையிலிருந்து வாங்கிய இறைச்சியை எரிந்து விடுங்கள், இவர் அகமதி ஆவார், இவரை அடியுங்கள் என்றார். முரட்டு முஸ்லிம்கள் அவ்வாறே செய்தனர். அவருடைய தலையிலிருந்து ரத்தம் வடிந்தது. இந்த வழக்கு தொடர்பாக டெபுட்டி கமிஷனர் சாஹிப் பஹாதுர் சித்தி பலுச்சிஸ்தானிடம் விண்ணப்பம் கொடுக்கப்பட்டது. கூறுகின்றார், அப்போது ஷாதிகானுடைய வீடு பாதுகாக்கப்படும் என எனக்கு இல்ஹாம் இறங்கியது. நான் அனைத்து நண்பர்களிடமும் தன்னுடைய மனைவி குழந்தைகளுடன் மொத்தம் 36 பேர் இருந்தார்கள், அனைவரும் ஷாதிகான் வீட்டிற்கு செல்லுங்கள் என்றேன். அதன்படி அனைவரும் சென்றனர். தீர்ப்பிற்காக காத்திருந்தோம். ஷாதிகான் நடு இரவில் எழுந்து கூறினார். அவரும், அதாவது ஷாதிகான் சாயும் கனவு கண்டார். நான் மிகப்பெரிய கூட்டத்திற்கு கொண்டு வரப்படுகின்றேன். மேலும் அங்கு ஒருவர் கூடாரம் அமைத்தவாறு ஒரு சிம்மாசனத்தில் மிகவும் கௌரவத்துடன் அமர்ந்திருந்தார். அவரது அருகில் இந்த உம்மத்துடைய அவுலியாக்கள் உட்கார்ந்திருந்தார்கள். மேலும் ஹஜரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை எதிர்பார்த்தவாறு வாசலில் நிற்கிறார்கள். நான் வந்தபோது எனது தலையிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. ஹஜரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது ஒரு கையினால் எனது நாடியையும் மற்றொரு கையினால் எனது தலையையும் பிடித்தவாறு அந்த சிம்மாசனத்தின் அருகில் கொண்டு சென்றார்கள். அதாவது இதனையும் அவர் கனவில் பார்க்கின்றார். எனது சீடர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டால் நான் என்ன செய்வேன் என்றார்கள். சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தவர் யாராவது இருக்கிறார்களா என கேட்டார். ஒரு மிகப்பெரிய ஜெனரல்
பதக்கங்களால் அலங்கரிக்கப்பட்டவாறு வந்தார். அவருக்கு ஷாதிகானுடன் செல்ல வேண்டும் என கட்டளையிடப்பட்டது. பிறகு நான் முன்பாக சென்றேன். எனக்கு பின்பாக ஜெனரலும் அவருக்கு பின்பு ராணுவமும் இந்த ஊரில் நுழைந்தது. இதற்கு பிறகு அவர் நான் வழக்கை தொடர்ந்து நடத்த விரும்பவில்லை என்றார். எனக்குரிய ஈடை இறைவன் வாங்குவான். பிறகு இதற்கு பிறகு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அது ஊரின் வெளிப்பகுதியை மூழ்கடித்து விட்டது. ஆனால் ஷாதிகானுடைய வீடு மட்டும் தப்பித்தது. அடுத்து டாஸ்காவை சேர்ந்த அப்துல் ஜப்பார் சாஹிபுடைய மகன் ஹசரத் ஜான் முகமது சாஹிப் கூறுகின்றார்கள், 1903 அகமதிலாகிய எங்களுக்கு மிக அதிகமாக எதிர்ப்புகள் ஏற்பட்டன. குறிப்பாக என் மீது எதிர்ப்புகள் அதிகமாக தொடுக்கப்பட்டன. ஏனென்றால் டாஸ்காவில் நான் தான் முதல் அகமதியாக இருந்தேன். எனக்கு மிகவும் அதிகமான கஷ்டங்கள் கொடுத்தனர். தண்ணீர் கொண்டு வருபவரையும் வீடு பெருக்குபவரையும் தடுத்தனர். அதாவது வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வருபவரையும் வீட்டை சுத்தம் செய்யக்கூடியவரையும் தடுத்தனர். ஆனால் தண்ணீர் கொண்டு வருபவனிடம் தாசில்தார் இவருக்கு தண்ணீர் கொடுக்கும்படி கட்டளையிட்டிருந்தார். ஆகினால் தண்ணீர் கொடுப்பவன் மௌலவிகளிடம் நீங்கள் என்னை தண்ணீர் கொடுப்பதிலிருந்து தடுத்தால் நான் தாசில்தாரிடம் கூறிவிடுவேன் என்றார். ஆகையால் மௌலவிகள் பயந்தவாறு அதனை விட்டுவிட்டனர். ஆனால் வீடு பெருக்குவரிடம் அவர்கள் கூறிய போது வீடு பெருக்குகிறவன் கூறினான், வீடு பெருக்கிறவர்கள் பொதுவாக இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்பார்கள், அல்லது பொதுவாக மக்கள் விரும்பாத ஜாதியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் எந்த விதமான வேறுபாடும் எந்த விதமான ஏற்றத்தாலும் இருக்கக்கூடாது. எவ்வாறாயினும் அவர்கள் இதனை கூறியதும் வீடு பெருக்குவரும் கூறினார், மௌலவி சாஹிப் உங்களுடன் சாப்பிடுவதில்லை அல்லது நீங்களும் அவருடன் சாப்பிடுவதில்லை. நீங்கள் எங்களுடன் சாப்பிட்டால், அதாவது நீங்கள் ஒன்றாக சென்று சாப்பிடுவது இல்லை, நீங்கள் எங்களுடன் சேர்ந்து சாப்பிட்டால் நாங்கள் மௌலவி சாஹிப்பை விட்டு விடுவோம் என்ற நிபந்தனை வைத்தனர். அதாவது நீங்கள் எங்களுடன் சேர்ந்து சாப்பிட்டால் நாங்கள் மௌலவி சாஹிப்பை விட்டு விடுவோம் என்று கூறினர். இதனை கேட்ட எதிரிகள் அங்கு மிகவும் இழிவடைந்தனர். நான் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதில் மக்கள் எனக்கு தண்ணீர் கொடுப்பதிலிருந்து தடுக்கிறார்கள், பள்ளிவாசலில் தொழுவதிலிருந்தும் தடுக்கிறார்கள். ஒருவேளை மௌலவி ஃபிரோசுத்தீன் மற்றும் லீடர் சௌத்ரி நசுருல்லா கான் சாஹிப் ஆகியோர் அகமதியாகிவிட்டால் ஜமாத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு விடும் என எழுதினேன். அதற்கு ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பதில் எழுதினார்கள், நீங்கள் ஒருபோதும் அவர் அகமதியாகிவிட்டால் ஜமாத் பெருகிவிடும், இவர் அகமதியாகிவிட்டால் ஜமாத் பெருகிவிடும் என நினைக்காதீர்கள். நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், தொழுகையில் துவாக்களை செய்யுங்கள். இது விண்ணின் ஜமாத் ஆகும். இன்ஷா அல்லாஹ் இது பெரியதாகும், பூமியின் எல்லை வரை எட்டும். மேலும் நல்ல ஆன்மாக்கள் அனைவரும் இதில் நுழைவார்கள். பள்ளிவாசல்கள் அகமதிகளுடையதாக இருக்கும், நீங்கள் பயப்படாதீர்கள். இறையருளால் அங்கு தற்போது பல ஜமாத்துகள் உருவாகியுள்ளன. ஆக எந்த அளவு தடைகளை விதித்தாலும் எதிர்த்தாலும் பள்ளிவாசல்கள் அகமதிகளுக்கு மட்டுமாகவே இருக்கும். அடுத்து அல்லாஹ் சாஹிபுடைய மகன் ஹசரத் அப்துல்லா சாஹிப் கூறுகிறார்கள், ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணம் ஏற்பட்ட போது நான் அங்குதான் இருந்தேன். அகமதி அல்லாதவர்கள் எதிரிகள் போன்றோர் கட்டிடத்திற்கு வெளியே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். நாங்கள் வாசலுக்கு வெளியே உட்கார்ந்திருந்தோம். ஒரு நண்பர் அழ ஆரம்பித்தார். அப்போது ஹசரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் வெளியே வந்தார்கள். மேலும் கூறினார்கள், எனது ஈமான் எவ்வாறு முதலில் இருந்ததோ இப்பொழுதும் அதே போன்றுதான் உள்ளது. ஹசரத் மிர்சா சாஹிப் தனது பணியை முடித்துவிட்டு சென்று விட்டார்கள். இது உறுதிப்பாட்டை காண்பிக்க வேண்டிய இடமாகும், அழக்கூடிய இடம் கிடையாது. பிறகு முஸ்தகிம் சாஹிபுடைய மகனாகிய ஹைருதீன் சாஹிபுடைய ஒரு அறிவிப்பு உள்ளது. கூறுகின்றார்கள், எனது ஆசிரியர் அவரது பெயர் அல்லாஹ் தத்தா சாஹிப் ஆகும். அவர் மௌலவி முகமது ஹுசேன் பட்டாலிவி சாஹிபை பின்பற்றக்கூடியவராக இருந்தார். முகமது ஹுசேன் பட்டாலிவி இஷாத்து சுன்னா என்ற பத்திரிகையை வெளியிட்டு வந்தார். அவர் அந்த பத்திரிகையை படித்தார். மேலும் மௌலவி சாஹிபிடம் நீங்கள் புகழ்ந்து எழுதிய அந்த மனிதர் யார் என கேட்டார். அவர் எங்கு வசித்து வருகிறார், அவரை சந்திக்க வேண்டும் என எனது உள்ளம் விரும்புகிறது என்றார். அந்த வகையில் அவர் ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திப்பதற்காக காதியான் வந்தார். அவர் வந்தபோது உசூர் அவர்கள் படுத்திருந்தார்கள். அவர் வந்து உசூருடைய கை கால்களை அமுக்க ஆரம்பித்தார். அமுக்கிக் கொண்டிருக்கும் போது ஹுசூருடைய முகத்தை பார்த்தார். பிறகு கூறினார், ஹுசூர், ஹதீஸ்களில் இமாம் மெஹ்தி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் அனைத்தும் உங்களிடம் முழுமையாக தென்படுகிறது. இது மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் பையத் வாங்குவதற்கு முன்பாக நடந்த சம்பவமாகும். ஹுசூர் சிரித்தவாறு அமைதியாக இருந்தார்கள். பிறகு மௌலவி அல்லாஹ் தத்தா சாஹிப் கூறுகின்றார்கள்,
உசூர், எனது உள்ளம் உங்களிடம் பைய செய்ய வேண்டும் என விரும்புகிறது என கூறினார்கள். அதற்கு உசூர், எனக்கு இப்பொழுது எந்த விதமான கட்டளையும் இதனை பற்றி வரவில்லை என்றார்கள். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், உசூர் என்னவாக ஆக வேண்டுமோ ஆகிவிட்டார்கள், ஆனால் இறைவனுடைய கட்டளைக்காக காத்திருந்தாலே என தெரிகின்றது. கூறுகின்றார், எனது ஆசிரியர் அல்லா தத்தா சாஹிப் உசூருடைய அன்பில் மூழ்கிவிட்டார்கள். பிறகு தனது கிராமத்திற்கு திரும்ப சென்றார்கள். உசூர் அவர்கள் பையத்திற்கான அறிவிப்பை வெளியிட்ட உடனே அவர்கள் பைய செய்து விட்டார்கள். இறையருளால் நான் அவர்களுடன் எந்த விதமான எதிர்ப்பும் காட்டவில்லை, அவர்களுடனேயே இருந்தேன். மக்கள் அவருக்கு பல துன்பங்களையும் துயரங்களையும் இழைத்தனர். நான் ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்டிருந்தேன். ஆனால் சோம்பலின் காரணமாக 1906ஆம் ஆண்டு வரை தாமதம் செய்தேன். 1906இல் இறையருளால் நான் ஹுசூருடைய கையில் பைய செய்தேன். லுஹருடைய பாங்கு கூறப்பட்டிருந்தது. ஹுசூர் மஸ்ஜித் முபாரக்குடைய மெஹராபில் உட்கார்ந்திருந்தார்கள். யாராவது பைய செய்யக்கூடியவர் இருக்கிறாரா? இருந்தால் வந்து பைய செய்யட்டும் என ஹுசூர் அவர்கள் கூறினார்கள். நான் ஒழு செய்துவிட்டு தொழுகைக்காக வந்து கொண்டிருந்தேன். நான் படிக்கட்டிற்கு அருகில் வந்தபோது யாரோ ஒருவர், யாராவது பைய செய்ய வேண்டியது இருந்தால் விரைவாக வந்து பைய செய்ய வேண்டும் என ஹுசூர் அவர்கள் கூறுவதாக கூறினார். ஆகையால் நான் உடனே சென்று பைய செய்தேன். பிறகு காசி முகம்மது யூசுப் சாஹிப் கூறுகின்றார்கள், ஏறக்குறைய 27 வருடம் அரசாங்க பணி செய்தேன். 15 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை மாத சம்பளம் கிடைத்தது. சில சமயம் அதைவிட அதிகமாகவும் கிடைத்தது. எந்த நண்பரும் உதவி செய்ய முடியாத ஒவ்வொரு கஷ்டத்திலும் அல்லாஹு தாலா மட்டுமே எனக்கு உதவி புரிந்து வந்தான். எனது அனைத்து வேலைகளும் அவனது அருள்நாளையே நடைபெற்றன. பெரிய பெரிய சோதனைகள் வந்தன, மிகவும் எளிதாக கடந்துவிட்டன. அறியாதவர்கள் கஷ்டத்தை கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் தெரிந்தவர்களும் பல வருடங்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர்களை போன்று நடந்து வந்தனர். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு எதிரியையும் ஒவ்வொரு போராமைக்காரரையும் அவர்களது போராமையிலும் குழப்பத்திலும் தோல்வியடைய செய்தான். இறைவன் எப்பொழுதும் எனது துவாவை கேட்டு வந்தான். அல்லாஹ்விடம் மட்டுமே நான் அனைத்து நன்மைகளையும் நாடியிருந்தேன். கூறுகின்றார்கள், லாகூர் வாசிகள் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியதாக என் மீது குற்றம் சாட்டினார்கள். என்னை கொலை செய்ய முடிவு செய்தனர். குற்றமற்ற ஒருவன் மூலம் என்னை வெட்ட வெளியில் கொலை செய்வதற்கு ஏற்பாடு செய்தனர். இறைவன் என்னை காப்பாற்றுவதற்காக துப்பாக்கியில் குண்டை கோணலாக்கி விட்டான். இதன் மூலம் துப்பாக்கி சுட முடியாமல் போனது. கொலைகாரனை முகமது நஜீப் கான் சாஹிப் அஹமதி என்பவர் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தார். பாதுகாப்பு போலீஸ் அவருக்கு 9 வருடம் வரை சிறை தண்டனை வழங்கியது. எதிரி தோல்வி அடைந்தான். இறைவன் எங்களுடன் இருந்தான், தற்பொழுதும் இருக்கின்றான். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இல்ஹாம் நிறைவேறியது. அதாவது, நெருப்பை கொண்டு எங்களை பயமுறுத்தாதீர்கள், நெருப்பு எங்களது அடிமையாகும், மேலும் அடிமையின் அடிமையாகும். பிறகு மியா நிசாமுதீன் சாஹிப் டெய்லர் கூறுகின்றார்கள், 1902ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நாங்கள் ஜெஹிலமிலிருந்து அஞ்சுமனை ஹிமாயத்தே இஸ்லாமுடைய ஜலசா பார்ப்பதற்காக லாகூர் வந்தோம். நாங்கள் 3 பேர் இருந்தோம். ஜலசா அரங்கத்திற்கு வெளியில் ஒரு மௌலவியை கண்டோம். அவர் திருக்குரானை கையில் வைத்தவாறு நின்று கொண்டிருந்தார். மேலும் அவர் இவ்வாறு கூறினார், அதாவது, நான் குரானை கையில் வைத்து கூறுகின்றேன், மிர்சாவுக்கு நௌசுபில்லா தொழுநோய் வந்துவிட்டது. அவர் நபிமார்கள் இழிவாக பேசினார். இதனுடன் சிறிய பிரசுரத்தையும் கொடுத்து கொண்டிருந்தார். அதிலும் இவர் கூறிய விஷயங்களே இருந்தன. நான் அவரிடமிருந்து ஒரு பிரசுரத்தை வாங்கினேன். பிறகு எனது நண்பர்களிடம், காதியான் சென்று மிர்சா சாஹிபுடைய நிலைமையை பார்த்துவிட்டு வருவோம், இதன் மூலம் கண்களால் பார்த்த சம்பவம் ஆகிவிடும் என்றேன். நாங்கள் 3வரும் காதியான் வந்தோம். மஹ்ரிப் தொழுகையில் ஹஜரத் சாஹிபை கண்டோம். அன்னார் மிகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார்கள். நானும் எனது நண்பர்களும் ஆச்சரியப்பட்டோம். இது என்ன? ஒன்று நமது மௌலவி பொய் கூறியிருக்க வேண்டும், அல்லது நமக்கு மிர்சா சாஹிப் என்று காட்டப்பட்டவர் மிர்சா சாஹிப் கிடையாது, வேறு ஒருவராக இருக்க வேண்டும். இரவு கழிந்தது. காலையில் நாங்கள் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் அவரிடம் சென்று விசாரித்தோம். அவர்கள், நீங்கள் பார்த்த இவரே தான் மிர்சா சாஹிப் என்றார்கள். மேலும் தனது சட்டையிலிருந்து பிரசுரத்தை எடுத்து, இது எங்களிடமும் வந்திருக்கிறது என்றார்கள். நீங்கள் இப்போது யாரை உண்மையாளர் என கூறுவீர்கள்? இவ்வளவு பெரிய பொய்யை கூறிய உங்களது மௌலவியா திருக்குரானை எடுத்து மிர்சாவுக்கு தொழுநோய் வந்துவிட்டது என அறிவிப்பு செய்வரையா, அல்லது உங்களுக்கு முன்பு ஆரோக்கியமாக நிற்கக்கூடிய மிர்சா சாஹிபையா என கேட்டார்கள்.
லுஹர் தொழுகை நேரத்தின் போது ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகைக்காக வந்தார்கள். உசூரிடம் நான் அனைத்து விஷயங்களும் கூறினேன். அதற்கு உசூர் புன்சிரித்தவாறு என்னை எதிர்ப்பதில் மௌலவிகள் பொய்யை அனுமதிக்கப்பட்டதாக கருதுகின்றனர் என்றார்கள். ஹதீசுகளில் மசீஹ் மவ்ஊதுடைய காலத்தில் உலமாக்கள் மிக கெட்ட ஜந்துக்களாக இருப்பார்கள் என எழுதப்பட்டிருக்கின்றது. எனக்கு உசூருடைய விஷயங்களை கேட்டு நிம்மதி கிடைத்தது. உசூரிடம் நான் பைய செய்கின்றேன், எனது நண்பர்களும் பைய செய்கின்றனர். இவ்வளவு பெரிய பொய்யை கண்ட பிறகு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது. தாங்கள் எங்களை இப்போதே பையத்தில் நினைத்து கருணை புரியுங்கள் என்றேன். உசூர் அவர்கள் கூறினார்கள், இவ்வளவு சீக்கிரம் பைய செய்வது சரி கிடையாது. இன்னும் நீங்கள் எங்களது விஷயங்களை கேட்கவே இல்லை. சில நாட்கள் என்னுடைய அருகில் இருங்கள், விஷயங்களை கேளுங்கள். பிறகு முழுமையான நம்பிக்கை வந்தால் பைய செய்யுங்கள். இவ்வாறு இல்லாமல் நீங்கள் பைய செய்துவிட்டு சென்று விடுவீர்கள். பிறகு உங்களுடைய மௌலவியுடைய ஆட்சேபனைகளை கேட்டு பையத்திலிருந்து திரும்பி விடுவீர்கள். ஆனால் பாவங்களை செய்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். அதாவது பைய செய்துவிட்டு நீங்கள் விலகினால் மிகப்பெரிய பாவிகள் ஆகி விடுவீர்கள். ஆகையால் குறைந்தது ஒரு வார காலமாவது எனது அருகாமையில் இருங்கள். நாங்கள் அமைதியாகிவிட்டோம், அங்கு தங்கினோம். ஹுசூர் தொழுகைக்கு பிறகு வீட்டிற்கு சென்று விட்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு கூறுகிறார்கள், நான் தையல்காரனாவேன். ஒருவரிடம் மாத சம்பளம் 12 ரூபாய்க்கு வேலை பார்த்து வந்தேன். அவர் நான் அகமதியான காரணத்தினால் என்னை பணியிலிருந்து எடுத்து விட்டார். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் அனைவரும் எதிர்க்க ஆரம்பித்து விட்டனர். எங்களுடன் இருந்த ஒரு நண்பர் அல்வா வியாபாரம் செய்து வந்தார். அனைத்து முஸ்லிம்களும் இவருடைய கடையின் பொருட்களை வாங்கி உண்ணுவது ஹராமாகும் என உறுதி கொண்டனர். இன்று பாகிஸ்தானில் சில அகமதி கடைக்காரர்களுடன் இவ்வாறு நடக்கின்றது. மற்றவர்கள் எல்லாம் இருந்தாலும் லாகூர் ஹைகோர்ட் ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறது. ஜஸ்ஜான் என்ற குளிர்பானம் அகமதியுடையதாகும், எனவே அதனை குடிப்பது ஹராமாகும் என்று அந்த சட்டம் கூறுகின்றது. ஆக மக்கள் இவருடைய கடையிலிருந்து இனிப்புகளை வாங்குவது ஹராம் என தவிர்த்திருந்தார்கள். 7ஆம் நாள் வரை தொடர்ந்து பாய்காட்டுடைய கஷ்டத்தை சகித்து வந்தார். ஆனால் 8ஆம் நாள் அவரால் சகித்துக் கொள்ள முடியாமல் பையத்திலிருந்து விலகி முர்த்ததாகிவிட்டார். இப்பொழுது நாங்கள் இருவரும் மட்டுமே இருந்தோம். நாங்கள் இருவரும் தையல்காரர்களாவோம். நாங்கள் அனைத்தையும் சகித்துக் கொண்டோம். அவர் கூறுகின்றார், எனக்கு பல நாட்கள் பட்டினியாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பல நாட்களுக்கு பிறகு உசூரிடம் வந்தேன், நிலையை கூறினேன். உசூர் மிகவும் நிம்மதியளிக்கக்கூடிய வார்த்தையில், நீங்கள் உறுதிப்பாட்டை நிலைநிறுத்தினால் அல்லாஹு தாலா இந்த நிலையை மிக விரைவில் உங்களிடமிருந்து அகற்றுவான், நல்ல நாட்களை கொண்டு வருவான் என கூறினார்கள். அவர் கூறுகின்றார், 1 வருடம் வரை மிகவும் கஷ்டத்தில் வாழ்ந்து வந்தேன். அதாவது இந்த கஷ்டத்தில் 1 வருடம் கழிந்து விட்டது. வருமானத்திற்கு எந்த வழியும் இல்லாமல் இருந்தது. இந்த கஷ்டத்தின் காரணத்தினால் நான் மீண்டும் சில மாதங்களுக்கு பிறகு காதியான் வந்தேன். உசூரிடம் சென்று அழுதேன், தனது கஷ்டத்தை கூறினேன். மேலும் கூறினேன், எனக்கு ஆப்பிரிக்கா செல்வதற்கு அனுமதி தாருங்கள், ஒருவேளை அல்லாஹ் தாலா இதன் மூலம் கருணை புரியட்டுமே என்றேன். அதற்கு உசூர் அவர்கள், முதலில் இந்த வழியில் மூமின்களுக்கு சோதனைகள் வரும். சில சமயங்களில் இது கடினமானதாக இருக்கும். நீங்கள் அங்கு சென்று ஏதாவது கடினமான சோதனைக்கு ஆளாகிவிடக் கூடாது என அஞ்சுகிறேன் என்றார்கள். நான் மீண்டும் மீண்டும் கேட்டதினால் நான் நாளை துவா செய்த பிறகு கூறுகிறேன் என்றார்கள். பிறகு மறுநாள் லுகர் நேரத்தில் இறைவனிடம் தவக்குள் வைத்து ஆப்பிரிக்கா செல்லுங்கள், ஆனால் ஜமாத் செய்தியினை எந்த அளவு முடியுமோ மக்கள் வரை சென்றடைய செய்வதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கு சென்றாலும் தப்லீக் பணியை விடக்கூடாது என்று கூறினார்கள். நான் படிப்பறிவு இல்லாதவனாவேன். ஆனால் ஜமாத்துடைய அன்பில் தப்லீக் செய்வதில் எனக்கு எந்த அளவு ஆர்வம் இருந்ததென்றால் எல்லா நேரமும் எல்லா சமயங்களிலும் தப்லீகுடைய சிந்தனை இருந்து வந்தது. அங்கும் அவர் தப்லீக் செய்து வந்தார். பிறகு ஹஜ்ரத் குலாம் முகமது சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லாகூர் சென்ற போது இவர் தன்னுடைய நிலை குறித்து கூறுகின்றார். அந்த நாளில் ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய லெக்சர் லாகூர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது குறித்த பிரசுரங்கள் ஒட்டப்பட்டு வந்தன. சௌத்ரி மர்ஹூம் அலாயத்துல்லா சாஹிப் மோதேமியாவால் கானாவாலி நாரோவை சேர்ந்தவர் பசை சட்டியை தலையில் தூக்கியவாறு ஊரில் எல்லா இடங்களிலும் பிரசுரங்களை ஒட்டி வந்தார். இவர்களுடைய இந்த செயலை கண்டு எதிரிகள் அவரை பல தடவை அடித்தும் உதைத்தும் அவரிடமிருந்து பொருட்களை பறித்து வந்தனர். சௌத்ரி சாஹிப் பிரசுரங்களை ஒட்டிவிட்டு வந்தால் மௌலவிகள் அதனை கிழித்து வந்தனர். மேலும் கெட்ட வார்த்தைகளால் ஏசி வந்தனர்.
இது அந்த நாட்களில் நடந்த சம்பவம். உசூர் அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் அருகில் மரங்கள் இருந்தன. ஒரு எதிரி மௌலவி, அவரை மக்கள் மௌலவி டாலி என்று அழைப்பார்கள். அவர் வெறும் கால் சட்டை மட்டுமே அணிந்திருந்தார். அவரது கழுத்திலோ அவரது தலையிலோ எந்த விதமான துணியும் இருந்ததில்லை. மிகவும் மோசமான கெட்ட வார்த்தைகளை கூறி வந்தார். அவர் அந்த மரத்தின் மேல் ஏறி வீணான செயலிலும் ஈடுபட்டும் கெட்ட வார்த்தைகளையும் கூறி வந்தார். பிறகு ஹஜ்ரத் ஹாஃபிஸ் குலாம் ரசூல் சாஹிப் வசீராபாதி அறிவிப்பு செய்கின்றார்கள், கூறுகின்றார்கள், ஒருமுறை நான் காதியான் வந்தேன். அங்கு வந்து எனது வழக்கை பற்றி கூறினேன். எதிரிகள் பொய்யான வழக்கை போட்டு பொய் சத்தியங்களை செய்து எனது வீட்டை அபகரித்துக் கொண்டனர் என்றார். அதற்கு உசூர், ஹாஃபிஸ் சாஹிப், மக்கள் தனது பையன்களின் திருமணம் மற்றும் சுன்னத் அதாவது ஹத்தனாவிற்கு வீட்டையே அழித்து விடுகின்றார்கள். உங்களுடைய வீடு இறைவனுக்காக சென்றது என்றால் போகட்டும், விடுங்கள். அல்லாஹு தாலா வேறொன்றை இதனை விட சிறந்ததாக தருவான் என்றார்கள். இறைவன் மீது ஆணையாக இந்த தூய்மையான வார்த்தைகளை கேட்டதும் எனது உள்ளத்தில் அந்த எண்ணம் அழிந்து கொண்டே போனது. எனது உள்ளத்தில் சுலேகாவுடைய அந்த கவிதை நினைவில் வந்தது. ஜமாதி சந்து தாதம் ஜா ஹரீதம் வஹம்தில்லா அஜப் ஹர்தா ஹரீதம். இது பிரபல்யமானதாகும். அதாவது சுலேகா எகிப்துடைய ஹசானாவை கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வாங்கினார். அப்போது கூறினால், சில கற்களை கொடுத்து உயிரை வாங்கியுள்ளேன், இறைவனுக்கு நன்றி, மிகவும் மலிவான வியாபாரம் வாங்கியுள்ளேன் என்றாள். கூறுகின்றார்கள், நானும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அல்லாஹு தாலா எனக்கு இந்த கண்ணியம் மிகுந்த ஊரில் இடம் கொடுத்திருக்கின்றான். அதாவது அந்த சம்பவத்தின் விளைவாக அவர் அங்கேயே வந்து விட்டார். முன்பை விட பல மடங்கு சிறந்ததை கொடுத்திருக்கின்றான். மனைவியும் கொடுத்திருக்கின்றான், பிள்ளைகளையும் கொடுத்திருக்கின்றான். இந்த இடத்தில் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருகின்றது, அதனையும் எழுதுகின்றேன். இதிலிருந்து ஏதாவது நல்ல இயல்பு கொண்டவர் பயன்பெறட்டுமாக. அதாவது ஹசரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு நாள் மஸ்ஜித் முபாரக்கில் ஹாஜா கமாலுதீன் சாஹிப் கூறினார், மதரசா அஹ்மதியாவில் படிக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் முல்லாக்கள் ஆகிவிடுவார்கள். அவர்களால் என்ன செய்ய முடியும்? தப்லீக் செய்வது நமது பணியாகும். மதரசா அஹ்மதியாவை எடுத்துவிட வேண்டும், நிறுத்திவிட வேண்டும் என்று கூறினார். அப்போது மஹ்மூதுல் ஆசம், அதாவது இரண்டாவது ஹலிஃபத்துல் மசி உட்கார்ந்திருந்தார்கள். உடனே எழுந்து தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். அதாவது இந்த பள்ளிக்கூடத்தை, அதாவது மதரசா அஹ்மதியாவை ஹஜரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிறுவினார்கள். இது தொடரும் இன்ஷா அல்லாஹ். இதிலிருந்து உலமாக்கள் தோன்றுவார்கள், தப்லீகே ஹக் செய்வார்கள். இதனை கேட்டதும் ஹாஜா சாஹிப் வாயெடுத்து போனார்கள். அப்போது நான் ஹாஜா சாஹிபுக்கு தனது எண்ணத்தில் வெற்றி பெற முடியாது என்பது தெரிய வந்துவிட்டது என நினைத்துக் கொண்டிருந்தேன். பார்க்கக்கூடியவர்கள் அறிவார்கள், இந்த மதரசாவிலிருந்து கல்வி பயின்ற தேர்ச்சியாளர்கள் உலகில் தப்லீக் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்து ஹஜரத் ஷேக் அப்துல் வஹாப் சாஹிப் புதிய முஸ்லிம் பற்றி ஹபீப் அஹமது சாஹிப் எழுதுகின்றார்கள், ஹஜரத் ஷேக் சாஹிப் மார்க்க விஷயங்களில் மிகவும் தன்மானம் உள்ளவராக இருந்தார். பல்லுக்கு பல் என்றபடி அமல் செய்வதற்கு முயற்சி செய்து வந்தார். போட்டியிடக்கூடிய தைரியத்தினை சிறப்பாக அல்லாஹு தாலா அவரிடம் ஏற்படுத்தியிருந்தான். எதிரிகளுக்கு எதிரில் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நிற்பார். மிகவும் தைரியமாக போட்டியிடுவார். யாராவது கெட்ட வார்த்தைகளை பேசினால் அமைதியாகி விடுவார். ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த கட்டளையின்படி செயல்படுவார். அதாவது ஏச்சிக்களை கேட்டு அவர்களுக்காக துவா செய்யுங்கள், கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு நிம்மதி அளியுங்கள். ஹஜ்ரத் மியா முகமது ஜஹீருதீன் சாஹிப் கூறுகின்றார்கள், நாங்கள் பைய செய்ய வந்த போது ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களிடம் பையத்தை வாங்கிய பிறகு உள்ளே சென்று விட்டார்கள். நாங்கள் முதன்முறையாக வந்த போது காதியானில் ஒரு நாள் மட்டும்தான் தங்கியிருந்தோம். ஏனென்றால் சகோதரர் அப்துல் கஃபூர் சாஹிப் பயந்து காதியான் வந்தார்கள். தனது கிராம மக்களுக்கு நாங்கள் காதியான் சென்றுள்ளோம் என்பது தெரிய வந்துவிடக் கூடாது என்பதற்காக விரைவாக திரும்ப வேண்டியதாயிற்று. இறையருளால் நான் யாருக்காகவும் பயப்படவில்லை. எத்தனை நாள் இருந்தாலும் நான் பயப்படவில்லை. இப்பொழுது எனக்கு மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதல் சந்திப்பை பற்றி நினைவு வரும்போது எனக்கு நான் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக திரும்பி வந்தேன் என மிகவும் வருத்தமும் வேதனையுமாக இருக்கின்றது. மக்களுக்கு நான் அகமதியாகிவிட்டேன் என்பது உறுதியாக தெரிய வந்ததும் எனக்கும் கஷ்டங்களை ஏற்படுத்த ஆரம்பித்தனர். எனக்கு தண்ணீர் கொடுப்பது தடுக்கப்பட்டது, கடைக்காரர்களுடன் கொடுக்கல் வாங்கல் தடை செய்யப்பட்டது, பழங்கள் கூட தருவது தடை செய்யப்பட்டது. இதனால் 2-3 நாட்கள் வரை பட்டினியாக இருக்க வேண்டியதாயிற்று. ஆனால் இறைவனுக்கு 1000 நன்றிகள் உரித்தாகும். ஏனென்றால் அவன் எனக்கு உறுதியாக நிலைநிற்றலில் இருக்க செய்தான். அல்ஹம்துலில்லாஹி அலா தாலிக். பிறகு ஹஜ்ரத் இமாம் குலாம் ஹுசைன் சாஹிப் பராயின் கூறுகின்றார்கள், ஒருமுறை எனது தந்தையுடன் நானும் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தேன்.
இந்த விஷயம் இன்றிலிருந்து, அதாவது அவர் இந்த சம்பவத்தை எழுத்து மூலமாக கொடுக்கும்போது 60 வருடங்களுக்கு முன்புள்ளதாகும். எனது தந்தை கூறினார், தலைப்புகளிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், இமாம் மெஹதி தோன்றிவிட்டார் அல்லது தோன்றப் போகிறார் என்பதாகும். அவர் எப்பொழுது தோன்றுவாரோ உடனே அவரை ஏற்றுக்கொள்ளவும். அவரை மறுப்பதன் விளைவு உலகில் இழிவு உண்டாகும், மறுமையிலும் இதற்குரிய விளைவு நல்லதாக இருக்காது என்றார். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரிடமும் இதனை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தினார். மேலும் இதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நான் முதலில் அன்னார் மீது நம்பிக்கை கொள்வேன் என்றும் கூறினார். ஆனால் இறை விருப்பம், அவர் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதம் புரிவதற்கு முன்பாகவே மரணம் அடைந்து விட்டார். அதற்கு பிறகு ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதம் புரிந்தார்கள். எனது சகோதரி மகன் ரஹ்மத் அலி பையத் செய்தார். நான் அவரை மிகவும் அதிகமாக எதிர்த்து வந்தேன். இமாம் மெஹதி சையத் வம்சத்தை சார்ந்தவராக இருப்பார். அவருக்கு தெரிந்த சில அடையாளங்களை பற்றி கூறினார். மேலும் கூறினார், நீ மிர்சாயிடம் பைய செய்து வந்துள்ளா என்றேன். மேலும் நான் கூறினேன், நீ மிர்சாயிடம் பைய செய்து வந்துள்ளா என்றேன். இதற்கு அவர் கூறினார், இப்பொழுது நீங்கள் பைய செய்யவில்லை என்றால் பிறகு மிகவும் வருத்தப்படுவீர்கள். ஒருமுறை அவரை போய் பாருங்கள். அவர் மீண்டும் மீண்டும் வற்புறுத்திய காரணத்தினால், ஒருவேளை இவர் உண்மையாளராக இருந்தால் பிறகு நான் அங்கேயே தங்கிவிடுவேன் என எண்ணி, மேலும் நான் சொந்தமாகவே மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் சில விசாரணைகளை செய்யும் போது திருப்தி அடைந்து விட்டால் பைய செய்வேன் என நினைத்து காதியான் சென்றேன். இந்த வகையில் நான் ஹசரத் சாஹிப்பிடம் சென்றேன். முகமது ஹுசேன் குக்ரேவாலா தான் என்னை ஹசரத் சாஹிப்புடன் சந்திக்க செய்தார். நான் ஹசரத் சாஹிப்பிடம் சென்ற போது ஹுசூர் மஸ்ஜித் முபாரக்கில் முகமது சாதிக் சாஹிப்புடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பள்ளிவாசல் எவ்வளவு சிறியதாக இருந்தது என்றால் ஒரு சஃபில் 6 பேர் மட்டும்தான் இருக்க முடியும். நான் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருகில் உட்கார்ந்திருந்தேன். அன்னாருடைய கால்களை அமுக்க ஆரம்பித்தேன். மேலும் இதனை கூறினேன், நான் இமாம் மெஹதியை பற்றி உலமாக்களிடம் கேட்டிருக்கின்றேன். யமன் நாட்டில் மினாராவில் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். சையது வம்சத்தில் பிறந்த இமாம் மெஹதியை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கீழே சந்திப்பார்கள். ஆனால் தாங்களோ மொஹலாய வம்சத்தை சார்ந்தவராக இருக்கின்றீர்களே, பிறகு எவ்வாறு நீங்கள் இமாம் மெஹதி ஆவீர்கள்? எனக்கு இதனை நீங்கள் புரிய வைத்தால் நான் பைய செய்து விடுவேன் என்றேன். அப்போது ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனது தோள்பட்டையில் கை வைத்தார்கள். முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் மற்றும் ஹஜரத் முகமது ஹசன் சாஹிப் ஆகியோரிடம் கூறினார்கள், இவருக்கு புரிய வையுங்கள். பிறகு மௌலவி சாஹிப் என்னை அழைத்து கொண்டு பிரஸுக்கு சென்றார். அங்கு சென்று பேசினோம். பிறகு எனக்கு எல்லா விஷயங்களும் புரிய வந்தது. நான் மௌலவி சாஹிப்பிடம் உடனே எனது பைய செய்வதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்றேன். அது லுஹருடைய நேரமாக இருந்தது. ஹஜ்ரத் சாஹிப் கூறினார்கள், இன்னும் தெரிந்து கொள்ளுங்கள், ஹுசூர் என்னுடைய மற்றும் தரம்கோட்டை சேர்ந்த ஒரு சீக்கியருடைய பையத்தையும் வாங்கினார்கள். அப்போது நான் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனது மகள் திருமண வயதை எய்திருக்கின்றால் அவரது நிச்சயம் எனது சகோதரி மகனுடன் செய்துள்ளேன் என்றேன். இங்கு பொதுவாக வரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தீர்வும் கூறப்பட்டுள்ளது. சகோதரியின் மகனுடன் முதலிலேயே நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. அந்த பையன் அகமதி அல்லாதவர் ஆவார். இதனை பற்றி கூறுங்கள் என்றேன். ஒரு தூய்மையான நபருடைய ஒரு பகுதியை மற்றவருக்கு கொடுப்பது சரியானது அல்ல. ஏனென்றால் அவர்கள் எனது எதிரி ஆவார்கள். அவனிடமிருந்து பிறக்கக்கூடிய சந்ததியும் என்னை எதிர்க்கவே செய்வர். அப்போது நான் கூறினேன், ஹுசூர் நிச்சயம் செய்யப்பட்டு ஏறக்குறைய 18 வருடங்கள் ஆகிவிட்டன. இது எவ்வாறு நடக்கும் என்றேன். அதற்கு ஹுசூர், நான் கூறுவதை கூறிவிட்டேன், இதற்கு பிறகு உமது விருப்பம் என்றார்கள். அப்போது ஹுசூர் அவர்கள் கட்டளையிட்டார்கள், நீங்கள் அகமதி அல்லாதவர்கள் பின்பு தொழக்கூடாது. இதற்கு பிறகு நான் வீட்டிற்கு சென்றேன். மறுநாள் வீட்டில் உள்ளவர்களை அழைத்து கொண்டு எனது மாமனார் வீடான ராஹ்சக் சென்றேன். தொழுகைகளை தனியாக தொழ ஆரம்பித்தேன். மக்கள் இவர் மிர்சாயியாக ஆகிவிட்டாரா என கேட்டனர். அதற்கு நான் அகமதி ஆகிவிட்டேன் என்றேன். அப்போது எனது மாமனார் என்னை பார்த்து கூறினார், சில ஆலிம்கள் லாகூரில் இருந்து வந்துள்ளார்கள். அவர்கள் உங்களுடைய மகளுடைய திருமணம் முறிந்துவிட்டது என்று கூறுகின்றார்கள். அதற்கு எனது மாமனார் கூறினார், எனது மகளுடைய திருமணம் எவ்வாறு முறியும்? உனது மகளுக்கு வேண்டுமென்றால் அவ்வாறு ஆகலாம். இந்த பையன் மிகவும் நல்லவனாவான். முஸ்லிம்களில் பல பிரிவுகள் இருக்கின்றன. அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கின்றனர். பிறகு யாரும் எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் என்னை வீட்டிற்கு அழைத்து சென்றார். எனது மச்சினன்மார்கள், அதாவது மனைவியின் சகோதரர்கள் மிகவும் அதிகமாக என்னை எதிர்த்தார்கள். சண்டை எதுவும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் எனது மனைவியிடம், என்னை தேடாதீர்கள், நான் எனது கிராமத்திற்கு செல்கின்றேன் என்றேன். இதனை பற்றி எனது மாமனாருக்கு தெரிய வந்ததும்
ஒரு நபரை அனுப்பி என்னை திரும்பவும் அழைத்துக் கொண்டார். எனது மனைவி, நீங்கள் ஏன் சென்றீர்கள் என்றால், அதற்கு நான், உனது விருப்பம் என்ன என்பது எனக்கு தெரியாது, குழப்பம் வந்துவிடக் கூடாது என பயந்துதான் சென்றேன் என்றேன். அப்பொழுது எனது மனைவி தனது சகோதரர்களை நோக்கி கூறினாள், அகமதி ஆனதனால் பிரச்சனை என்றால் முதலில் நான் அகமதி ஆவேன். அவர், அதாவது எனது கணவர், இரண்டாவது தான் அகமதி ஆவார். நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய உதவிகளை பற்றி எந்த கவலையும் இல்லை. எங்களுக்கு உணவு இறைவன் கொடுக்கின்றான். இவருடன் தான் நான் செல்வேன். எனது இறைவன் உணவளிப்பவன் ஆவான். அவள் எழுந்து என்னுடன் வந்தாள். அவருடைய தந்தை அவளை பிடித்து கூறினார், எப்பொழுது வரை நான் உயிருடன் இருப்பேனோ அப்பொழுது வரை நான் கொடுப்பேன், அதாவது தனது வீட்டில் வைத்திருப்பேன் என்று தந்தை கூறினார். ஆனால் நான் நோயாளியாகிவிட்டால் அப்பொழுது வரும் பிரச்சனை உனக்கும் உனது சகோதரருக்கும் உரியதாகும். பிறகு 2 மூட்டை நெல்லையும் துணிகளையும் கொடுத்து எங்களை இங்கு வந்து சேர்த்தனர். அப்போது எனக்கு இப்ராஹிம், ஜான் முகமது என்ற 2 மகன்களும் பரக்கத் பிவி என்ற ஒரு மகனும் இருந்தனர். கூறுகின்றார்கள், எந்த பெண்ணை பற்றி ஹசரத் சாஹிப் அகமதி அல்லாதவருடன் திருமணம் செய்வது தவறு என்று கூறினார்களோ, நான் வந்ததும் ஒரு இரவிலேயே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அவருடைய நிக்கா தனது கிராமத்தை சேர்ந்த மியா சுல்தான் அலி சாஹிப் செக்ரட்டரியுடன் செய்தேன். மேலும் இதனால் எனது சகோதரியின் மூலம் எனது மனைவிக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்படுமோ என அஞ்சினேன். ஆனால் உசூருடைய கட்டளையை முன்னிறுத்தியவாறு இந்த காரியத்தை செய்வதற்கு ஒப்புக்கொண்டேன். அவளை அகமதி வீட்டிற்கு அனுப்பினேன், அதாவது அகமதியுடன் நிக்கா செய்து வைத்தேன். காலையில் விடிந்ததுமே மக்கள் குலாம் முகமது ஈமான் அற்றவனாகி விட்டான் என பேச ஆரம்பித்தனர். மேலும் எனது அகமதி அல்லாத சொந்தங்களும் எனக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுத்தனர், துன்பங்களை இழைத்தனர், அடிக்கவும் உதைக்கவும் செய்தனர். அடுத்து ஹசரத் ஹாஃபிஸ் நபிபக் சாஹிப் கூறுகின்றார்கள், எனது பெரிய பையன் அப்துல் ரஹ்மான் தாலிமுல் இஸ்லாம் ஹை ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தான். 1907 பள்ளிக்கூடத்திலேயே இறந்து விட்டான். அவன் மிகவும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருந்ததை அறிந்து வெளியில் இருந்து வந்தேன். ஹஜரத் நூருதீன் சாஹிப் அவர்கள் அவனுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார்கள். நான் ஹஜரத் மிர்சா சாஹிப்பிடம் சென்றேன். உசூர் அவர்கள் சில மாத்திரைகளை தன்னிடமிருந்து கொடுத்தார்கள். அதனை பாலில் கரைத்து கொடுக்கும்படி கூறினார்கள். நான் அந்த மாத்திரைகளை கரைக்க கூட இல்லை. அவன் மரணம் அடைந்து விட்டான். பிறகு உடலை ஃபசில்லா சாக் கொண்டு செல்வதற்கு உசூரிடம் அனுமதி கேட்டேன். எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. 2வது ஜும்மாவிற்கு நான் காதியான் சென்ற போது தொலைவிலிருந்து என்னை கண்டவாறு, மியா நபிபக் சாஹிப் வாருங்கள் என உசூர் அவர்கள் என்னை அழைத்தார்கள். மிக பெரிய பெரிய நபர்கள் உசூருடைய அருகில் அமர்ந்திருந்தார்கள். உசூர் இந்த எளியவனை தனது வலது பக்கம் உட்கார வைத்தார்கள். கூறினார்கள், மியா நபிபக் சாஹிப், நீங்கள் மிகவும் அதிகமாக பொறுமையை கையாண்டுள்ளீர்கள். எனது இடுப்பில் கையை வைத்து கூறினார்கள், நான் உங்களுக்காக அதிகமாக துவா செய்துள்ளேன், மேலும் துவா செய்வேன் என்றும் கூறினார்கள். அல்லாஹ் தாலா இதற்கு ஈடாக சிறந்தவற்றை தருவான். இதற்கு பிறகு அவருக்கு சந்ததிகளும் பிறந்தன. சில மார்க்க உணர்வு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன, அதனை கூறுகின்றேன். ஹஜரத் டாக்டர் முகமது துஃபைல் கான் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கண்ணியம் மேன்மை எவ்வாறு இருந்ததென்றால், யாரெல்லாம் உசூரை இழிவுபடுத்த ஏளனப்படுத்த விரும்பினார்களோ அவர்களால் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியவே இல்லை. ஒரு மௌலவி கோஸ் முகமது சாஹிப் டோராவை சேர்ந்தவர், மிஷன் ஸ்கூல் பட்டாலாவில் அரபி ஆசிரியராக இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிம் ஸ்டாஃபுடன் பேசும்போது உசூரை பற்றி மிகவும் இழிவான வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். அவருடைய இந்த செயல் எனக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது. நான் இவருடைய வெறுக்கத்தக்க செயலை ரிப்போர்ட் செய்வதற்காக மிஸ்டர் BM அரசு தலைமை ஆசிரியரிடம் சென்றேன். அங்கு சென்ற பிறகு தலையில் இடிவிழுந்தது போல் இருந்தது. மின்னல் வெட்டியது போன்று எனக்கு ஞாபகம் வந்தது. ஹெட்மாஸ்டர் சாஹிப் ஒரு கிறிஸ்தவர் ஆவார். மதத்தின் அடிப்படையில் நம்முடன் எந்த அனுதாபமும் இவர் காட்ட மாட்டார் என எனக்கு தெரிய வந்தது. பிறகு நான் அங்கே நின்று விட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் எனது உள்ளம் இறைவனிடம் துவா செய்வதன் பக்கம் சென்றது. பிறகு நான் துவா செய்தேன், இறைவா, இந்த நபர் உன்னுடைய அன்பிற்குரியவருக்கு எதிராக மிகவும் இழிவான வார்த்தைகளை உபயோகித்துள்ளார். இது ஒருவேளை அறிவின்மை மற்றும் மடமையின் காரணமாக கூட இருக்கலாம். உண்மை தெரிய வந்தவுடன் இவர் தௌபா செய்யலாம். ஆனால் உன்னிடம் எனது வேண்டுதல் என்னவென்றால், அவருக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்து. அது அவருக்கு அறிவுரை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்க வேண்டும். மேலும் இதில் அவருக்கு எந்த விதமான தண்டனையும் இருக்கக்கூடாது.
அதாவது அறிவுரை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும், ஆனால் தண்டனையாக இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனையை அவர் வைத்தார். இறைவன் அவருக்கு ஒரு அடையாளத்தை காட்டினான். ரயிலில் பயணம் செய்த போது அவருடைய 1.5 அல்லது 2 வயது குழந்தை பல முறை தனது தாயின் இடுப்பிலிருந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்து குதித்தது. ரயிலின் பெட்டியின் தரையிலும் விழுந்தது. ஆனால் காயங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாப்பாக இருந்தது. இந்த சம்பவத்தை பயணத்திலிருந்து திரும்பிய பிறகு மக்களிடம் கூறிய போது நான் கூறினேன், அன்றைக்கு நடந்த சம்பவத்திற்கு பிறகு நான் துவா செய்தேன், உங்களுக்கு ஏதாவது அடையாளம் காண்பிக்கப்பட வேண்டும், ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. இந்த துவாவின் அடிப்படையில் இறைவன் உங்களுக்கு அடையாளத்தை காண்பித்து விட்டான், இதற்கு கண்ணியம் கொடுங்கள் என்றேன். ஆனால் அவர் மிகவும் தற்பெருமையுடன் இது யதார்த்தமாக நடந்தது என பதிலளித்தார். நான் எந்த விதமான அடையாளத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார். இவர் இந்த அடையாளத்திலிருந்து பலன் பெறவில்லை. ஆகையால் இறைவன் பிறகு தனது பிடியில் எடுத்துக்கொண்டான். அவர் திடீரென்று காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். அதே காய்ச்சலால் மரணமும் அடைந்தார். ஆனால் இறப்பதற்கு முன்பாக இந்த தண்டனை அவர் ஹுசூருக்கு எதிராக தீய சொற்களை உபயோகித்ததன் காரணமாக ஏற்பட்டதுதான் என்பதை அவர் உணர்ந்தார். ஆகையால் இந்த மோசமான நிலையில் என்னை பலமுறை அழைத்தார். அவர் அழைப்பினை கேட்டு சென்ற போது அவர் கூறினார், கடைசியில் நீங்கள் தான் என்னை பற்றி இறைவனிடம் புகார் செய்துள்ளீர்கள், ஆனால் நீங்கள் புகார் செய்ய மாட்டேன் என கூறினீர்கள். மேலும் எனது தவறு எனக்கு தெரிந்துவிட்டது. நான் இப்பொழுது கூறுகின்றேன், நீங்கள் தான் உண்மையாளர்கள், நான் பொய்யனாவேன் என்றார். கடைசியில் மரணிக்கக்கூடிய சமயத்தில் இந்த நல்ல இயல்பை அவர் வெளிப்படுத்தினார். அடுத்து ஹசரத் ஹாஃபிஸ் முபாரக் அஹமத் சாஹிப், லெக்சர் ஜாமியா அஹமதியா காதியான், ஹாஃபிஸ் ரோஷன் அலி சாஹிபுடைய வார்த்தையில் அறிவிப்பை கூறுகின்றார்கள். மௌலவி கான் மலிக் சாஹிப் தனது மரியாதையின் காரணமாக பஞ்சாப் முழுவதும், மாறாக இந்தியாவிலும் புகழ் பெற்று இருந்தார்கள். பெரும்பான்மையான உலமாக்கள் அவருடைய மாணவர்களாக இருந்தார்கள். இவ்வளவு மதிப்பும் மரியாதைக்கும் உரியவராக இருந்தும் மிகவும் எளிமையானவராகவும் சூஃபியாகவும் இருந்தார். ஹசரத் மசீம் அலை ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு கடினமான வார்த்தையும் கேட்க விரும்ப மாட்டார். ஒருமுறை ஜலால்பூர் ஷரீப் வாலா பீர் முசஃபர் ஷா சாஹிப் என்பவர் தனது மகன்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக இவரை அழைத்தார். ஆனால் அவர் ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு எதிராக ஒரு கடினமான வார்த்தையை உபயோகித்தார். அப்பொழுது அவர் கூறினார், நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று கூறி மறுத்துவிட்டார். ஹஜ்ரத் முன்ஷி இமாமுதீன் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை மிர்சா நிசாமுதீன் மற்றும் மிர்சா இமாமுதீன் ஆகியோர் சுவர் எழுப்பி பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய பாதையினை அடைத்த போது நடந்த சம்பவம். இதன் மூலம் அகமதியருக்கு மிகவும் கஷ்டம் ஏற்பட்டது. அப்பொழுது மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீதிமன்றத்தினை அணுகி நியாயம் கேட்டார்கள். அந்த சமயத்தில் எனக்கும் முன்ஷி அப்துல் அசீஸ் சாஹிப் உஜ்லுவிக்கும் கட்டளையிட்டார்கள், நீங்கள் சுவர் கட்டுவதற்கு முன்பாக இந்த வழியினை பயன்படுத்திய உங்களது பகுதியில் உள்ள கண்ணியமிகுந்த மக்களுடைய சாட்சிகளை கொண்டு வாருங்கள் என்றார்கள். இதன்படி எனது பகுதியில் இருந்த ஃபக்கீர் நம்பர்தார் லோசோகோவை காதியான் அழைத்து வந்தேன். இங்குதான் நடுவர் குழு வந்திருந்தது. அவர் சாட்சியம் அளித்தார், நாங்கள் பாதுகாப்பு கொடுத்த காலத்தில் இந்த பகுதியில் தான் வந்து போயிருந்தோம். சில சமயங்களில் குதிரையில் இந்த வழியில் பயணம் செய்துள்ளோம் என்றார். மிர்சா நிசாமுதீன் இந்த சாட்சியம் அளிப்பதற்கு முன்பு, நீங்கள் சாட்சியம் அளிப்பதற்காகவா வந்துள்ளீர்கள் என கேட்டார். அதற்கு ஃபக்கீர் நம்பர்தார் ஆம் என்று பதிலளித்தார். அப்பொழுது மிர்சா நிசாமுதீன் சாஹிப் மிகவும் மோசமான வார்த்தைகளை கூறியுள்ளார். அதற்கு ஃபக்கீர் சாஹிப் கூறினார், மிர்சா சாஹிப், நீங்கள் என்னை கெட்ட வார்த்தைகளால் பேசினீர்கள் என்றால் நீங்கள் எங்கள் பகுதியில் வேட்டையாடுவதற்காக வரும்போது இதனை விட மோசமாக உங்களுடன் நடந்து கொள்வோம் என்றார். பிறகு மிர்சா நிசாமுதீன் இதனை கேட்டு அமைதியாகிவிட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆரம்பத்திலேயே எனக்கு பழக்கப்பட்ட மிர்சா நிசாமுதீன் கோபத்தின் காரணமாக 1 வருடம் வரை பேசவே இல்லை. 1 வருடத்திற்கு பிறகு எதர்ச்சியாக குர்தாஸ்பூர் சென்றிருந்தேன். அங்கு கோர்ட்டிற்கு வெளியில் உட்கார்ந்திருந்தேன். அங்கு மிர்சா நிசாமுதீனும் வந்திருந்தார். முன்ஷி சாஹிப், என்னிடம் ஏன் கோபமாக இருக்கின்றீர்கள், என்னிடம் ஏன் பேசுவதில்லை என கேட்டார். நான் கூறினேன், நான் உங்களுடன் பேசினேன் என்றால் நீங்கள் எங்களது தலைவர் ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி கண்ணிய குறைவாக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதற்கு அவர், அன்னாரை மிகவும் உயர்ந்தவராக கருதுகின்றேன், அன்னார் மூலமாக எனக்கு பல நன்மைகள் கிடைத்திருக்கின்றன என்றார். நான் எனது தோட்டத்தின் விறகுகளை 1000 ரூபாய்க்கு விற்றேன். தற்பொழுது காய்கறிகளை விற்றதன் மூலம் 1000 ரூபாய் வருமானம் வந்துள்ளது. இப்பொழுது எனக்கு மிக அதிகமாக வருமானம் வருகிறது என்றார். பிறகு இதுதான் உங்களுடைய நிலை என்றால் சரி, நான் உங்களுடன் சமாதானம் செய்து கொள்கின்றேன் என்றேன். அடுத்து ஹலிஃபா நூர்தீன் சாஹிப் ஜம்முவை சேர்ந்தவர் கூறுகின்றார்,
மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி அகமதியத்திற்கு முன்பே எனது நண்பர் ஆவார். ஒருமுறை லாகூரில் சீனியா பள்ளிவாசலில் தொழுகை நடத்தினார். நான் பள்ளிவாசல் நுழைந்தேன், தனியாக தொழுதேன். மௌலவி தொழுகையை முடித்தவுடன் நான் தனியாக தொழுவதை கண்டு நான் அவருக்கு பின்பு நின்று தொழுதேன் என நினைத்தார். அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். நான் கூறினேன், மௌலவி சாஹேப், யாரெல்லாம் மேற்கு திசையினை நோக்கி தொழுகிறாரோ அவரெல்லாம் உங்களுக்கு பின் நின்று தொழுதவர் ஆவாரா? அகமது அல்லாதவருக்கு பின்பு நின்று தொழுவது வேறு விஷயம். எனது பின்பு வேறு எவராவது அகமதி அல்லாதவர் தொழுதாலே பிடிக்காது என்றேன். மௌலவி சாஹிப் இதனை கேட்டு ஆச்சரியப்பட்டார். மேலும் கூறினார், மற்ற அகமதிகளுக்கு எல்லாம் இது போன்ற நம்பிக்கை கிடையாது. அவர்கள் தனக்கு பின்னால் அகமதி அல்லாதவர்கள் தொழுவதை தடுக்க மாட்டார்களே என்றார். நான் கூறினேன், மௌலவி சாஹிப், ஒவ்வொருவருக்கும் தத்தமது சிந்தனை இருக்கத்தானே செய்யும். இது ஒரு நல்ல ஒரு சம்பவமாகும். இறைவன் கூறுகின்றான், மா கானலின் நபியி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன வலவு கானு உலி குர்பா. அதாவது நபிக்கோ மூமின்களுக்கோ இணை வைப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவது தகுமானதன்று, அது அவர்களுடைய நெருங்கிய சொந்தங்களாக இருந்தாலும் சரியே. முஷ்ரிக் கொள்கை இல்லையா என்ன? என்னுடைய பார்வையில் முஷ்ரிக்காகத்தான் தென்படுகின்றது. மேலும் நான் இமாம் என்ற அடிப்படையில் எனது பின்னால் என்று தொழுபொருளுக்காக என்ன துவா செய்வேன்? என்னையும் மன்னித்து விடு, உன்னுடைய மசியை மறுப்பவனாகி இவரையும் மன்னித்து விடு, இவர் இமாம் மஹதிய கெட்ட வார்த்தைகளால் ஏசும் செய்கின்றார் என்றா துவா செய்வேன் என்றார். இந்த சம்பவத்தை ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் கூறினேன். அன்னார் கேட்டு சிரித்தார்கள். அடுத்து முகமது நசீர் ஃபாரூக்கி சாஹிப் கூறுகின்றார்கள், பல வருடங்கள் கழிந்த பிறகு 1908 தனது கிராமம் மற்றும் அதற்கு அருகில் ஹக்கீம் நவாப் அலி சாஹிப் ஃபாரூக்கிக்கு எதிர்ப்பு அளித்தது. எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இழைக்கப்பட்டன என்பதை விளக்க மிக அதிக நேரம் தேவைப்படும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திலும் அவர் உறுதியாக நின்றார். ஒருபோதும் தன்மானத்தை விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக நின்றார். இது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். இதற்கு பதிலாக அல்லாஹு தாலா ஹக்கீம் சாஹிபுடைய பொருளாதாரத்தில் மிகவும் அதிகமாக பரக்கத்தை வழங்கினார். அவர் எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி வந்தார். அடுத்து ஹசரத் ஷேக் ஜைனுல்லாப்தீன் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இளைஞனாக கூடிய நிலையில் இருந்தேன். அப்பொழுது ஹசரத் சாஹிப்பை சந்திக்க காதியான் வந்தேன். இவர் இளைஞராக இருந்தார். உசூர் அவர்கள், மியா ஜைனுல்லாப்தீன், திருமணத்திற்கான ஏற்பாடு எதுவும் நடக்கிறதா என்ன என கேட்டார்கள். அதற்கு நான், உசூர், நிச்சயம் செய்யப்பட்டு இருந்தது, ஆனால் நான் அகமதியான காரணத்தினால் அது தடைபட்டு விட்டது என்றேன். உசூர் அவர்கள் சிரித்தவாறு, நீங்கள் தற்பொழுது வரை பையத் எதுவும் செய்யவில்லையே, பிறகு அகமதியத்தினால் எவ்வாறு திருமணம் நடக்காமல் போனது என்றார்கள். நான் கூறினேன், அவர்கள் என்னிடம் மிர்சா சாஹிப்பை காஃபிர் என கூற சொன்னார்கள். என்னால் அவ்வாறு கூற முடியாது. மேலும் நான் அவர்களிடம், நீங்கள் ஒரு பெண்ணுக்கு பதிலாக 10 பெண்களை கொடுத்தாலும் நான் மிர்சா சாஹிப்பை வலியுல்லா என்றுதான் அழைப்பேன் என்றேன். ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தாலா எதனை செய்தாலும் நல்லதாகவே செய்வான். அல்லாஹு தாலா இந்த அனைத்து சஹாபாக்களுடைய தரஜாவையும் உயர்த்துவானாக. இவர்களது சந்ததிகளிலும் பொறுமை, உறுதிப்பாடு மற்றும் உறுதியாக நிலைநிற்றலை தொடர செய்வானாக. மேலும் எப்பொழுதும் இவர்கள் அஹ்மதியத்துடனும் ஹிலாபத்துடனும் உறுதியான தொடர்பு கொண்டிருக்க செய்வானாக. இன்று ஜும்மா தொழுகைக்கு பிறகு 2 ஜனாசா தொழுகை தொழ வைப்பேன். அதில் ஒன்று இங்கு கொண்டு வரப்பட்டுள்ள ஜனாசாவாகும். இது மதிப்பிற்குரிய மர்ஹூம் ஷம்சுல் ஹக் சாஹிபுடைய மனைவி மதிப்பிற்குரிய அமத்துல் ஹபீஸ் கானும் சாஹிபாவுடையதாகும். இங்கு வசிப்பதற்காக சில காலங்களுக்கு முன்பு இங்கு வந்தார். அவருடைய வழக்கு போன்றவைகள் சரியாகிவிட்டது. இருந்த போதிலும் ஏப்ரல் 8ஆம் தேதி தனது 81வது வயதில் இவருடைய மரணம் ஏற்பட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் மிக நீண்ட காலமாக குவைட்டாவின் லெஜ்னா சதராக இருந்திருக்கின்றார். இவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. பிறகு அங்கிருந்து லாகூர் வந்தார். அங்கு தனது ஹல்கா சதராக இருந்திருக்கிறார். தப்லீக் செய்வதற்கு மிகுந்த ஆர்வம் கொண்டவராவார். இங்கு வந்த போதும் இந்த வயதிலும் தப்லீக் செய்வதற்காக ஆங்கிலத்தின் சில வார்த்தைகளை கற்க முயற்சி செய்துள்ளார். மிகவும் நல்ல துவா செய்யக்கூடிய, முறையாக தொழுகையினை பேணக்கூடிய, நஃபில்களை கடைபிடிக்கக்கூடிய, ஹித்மதைகள் செய்யக்கூடிய, அதனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட பெண்மணியாக திகழ்ந்தார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருந்திருக்கின்றார். ஹிலாபத்துடன் அசாதாரணமான உணர்வு மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்கள். நல்லொழுக்கத்திலும் விசுவாசத்திலும் நிறைந்து காணப்பட்டார்கள். பிள்ளைகளுடைய தர்பியத்தில் மிகுந்த கவனம் கொண்டவராக இருந்தார். அவர்களை எப்பொழுதும் ஜமாத்திற்கும் ஹிலாபத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பதற்கு அறிவுறுத்தி வந்துள்ளார்கள். இவர் 8 1 பங்கு வசீ செய்த மூசியா ஆவார். இவருடைய ஜமாத் தொடர்பு பலருக்கும் முன் உதாரணமாக இருந்தது. இவருடைய பிரிவில் வாடுபவர்களில் 4 மகள்களும் 3 மகன்களும் உள்ளனர்.
இவர் இங்குள்ள ஜைம ஆலா லண்டன் ரீஜன் டாக்டர் முஜிபுல் ஹக் சாஹிபுடைய சகோதரி ஆவார். இறையருளால் இவருடைய தர்பியத்தின் விளைவாக இவர்களுடைய சந்ததிகளும் ஜமாத்துடனும் கிலாஃபத்துடனும் நல்ல தொடர்பு கொண்டுள்ளனர். அல்லாஹு தாலா இவர்களுடைய தொடர்பை மேம்படுத்திக் கொண்டே செல்வானாக. இவர்களுடைய சந்ததிகளிலும் இதனை தொடர செய்வானாக. இதன் மூலமாக, அதாவது சந்ததிகளுடைய ஜமாத்துடன் தொடர்பு மற்றும் நெருக்கம் மூலமாக மர்ஹூமுடைய ஆன்மா நிம்மதி பெறட்டுமாக. இவருடைய ஜனாசா ஜும்மா தொழுகைக்கு பிறகு நடைபெறும். நான் வெளியில் சென்று தொழ வைப்பேன். ஜமாத்தார்கள் பள்ளிவாசல் உள்ளே சஃபுகளை சரி செய்யுங்கள். இரண்டாவது ஜனாசா சையத் முகமது அப்சல் சாஹிப் சஹாபியுடைய மகன் மதிப்பிற்குரிய சையத் முகமது அகமது சாஹிபுடையதாகும். இவருடைய தாய் ஆசிரியை சர்தார் பேகம் சாஹிபாவும் மிக நீண்ட காலமாக ஜமாத் ஸ்கூலில் தொண்டாற்றி வந்துள்ளார்கள். இவர் சஹாபியாவாக இருக்கவில்லை. ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலேயே பைய செய்திருந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்க்கவில்லை. ஒருவேளை தனது கணவருக்கு முன்பாகவே பைய செய்திருந்திருக்கலாம். சையத் முகமது அகமது சாஹிப் இரண்டாவது ஹலீஃபாவுடைய மகன் மிர்சா ஹலீல் அகமது சாஹிபுடைய பால்குடி சகோதரர் ஆவார். மேலும் உம்மே தாகிருடைய மகள் சையதா அமத்துல் பாசி சாஹிபாவுடைய இரண்டாவது சகோதரி பால்குடி சகோதரி ஆவார். இவருடைய ஒரு மகன் முனவர் அகமது சாஹிபு சாஹிப்ஜாதா மிர்சா ரஃபி அகமது சாஹிபுடைய மருமகன் ஆவார். மற்றொரு மகன் இங்கு சையத் முசஃபர் அகமது சாஹிப் ஜகதோபில் மருத்துவராக செயல்படுகிறார். ஒருவர் அமெரிக்காவில் இருக்கின்றார். இது போன்றே அனைத்து பிள்ளைகளும் உள்ளனர். அல்லாஹு தாலா மருகமுடைய தரஜாவை மேம்படுத்துவானாக. இவர் மீது கருணை புரிவானாக. இவர்களது பிள்ளைகளையும் ஜமாத்துடன் தொடர்புடையவர்களாக இருக்க செய்வானாக. சந்ததிகளுக்கு ஹித்மத்திற்கான வாய்ப்பளிப்பானாக. இவர் டிஃபென்ஸ் லாகூரில் 22 வருடம் சதராக ஜமாத்திற்கு தொண்டாற்றியுள்ளார். மேலும் மிகவும் உழைப்புடன் அங்கு கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் ஒரு காம்ப்ளெக்ஸை தனது கண்காணிப்பில் மிகவும் குறைந்த செலவில் கட்டியுள்ளார். அல்லாஹு தாலா இவருடைய தரஜாவையும் மேம்படுத்துவானாக. இவருடைய ஜனாசா காயிப் ஜனாசாவாகும். இது கொண்டு வரப்பட்டுள்ள ஜனாசாவுடன் சேர்த்து தொழப்படும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.